இன்றைக்கி நான் அரைக்கீரை எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கீரையில் இலையெல்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே அரைக்கீரையில் வந்து இந்த கொனையை மட்டும் நம்ம கட் பண்ணிவிட்டு அப்படியே பொடி பொடியாக நறுக்கி கூட நம்ம பொரியல் செய்யலாம். இன்றைக்கி கடையிறதுக்காக இந்த இடத்துலேருந்தே நம்ம அப்படியே கட் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாகவே அப்படியே சேர்த்துக்கலாம். ஏன்னா இந்த தண்டு வந்து ரொம்ப எலசாக தான் இருக்கும். இது அப்படியே கழிக்கணும்னு அவசியம் இல்லை. இது அப்படியே நம்ம உள்ள சேர்த்துக்கலாம். இந்த தண்டை வந்து நீங்கள் கீழே போட்டுவிட வேண்டாம். இதில் சூப்பராக சூப் செய்யலாம். ரொம்ப சத்தாக இருக்கும், செம டேஸ்டியாக இருக்கும். இன்றைக்கி வந்து தண்டு வச்சு சூப்பரான ஒரு சூப் ரெசிபி பண்ண போகிறோம். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போது கீரையோட தண்டெல்லாம் எடுத்திருக்கேன். இந்த கட் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா, நம்ம ஜூம் பண்ணி பார்த்தா தெரியும். இதில் நல்லா காஞ்சி போயிருக்கும். இது சாப்பிடும்போது டேஸ்ட்டு நல்லா இருக்காது. ஸோ இதை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு கீரையை கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த பார்ட்டை மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நம்ம இதை வந்து சூப் வைக்க போகிறோம். வாங்க சூப் ரெடி பண்ணிடலாம். ரொம்ப பொடியாக நறுக்கணும்னு அவசியம் இல்லை. நல்லா 1-2ஆகவே நறுக்கிக்கலாம். இது கூட ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். எங்களுக்கு சின்ன வெங்காயம் ஃப்ளேவர் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுனால நான் சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இல்லைன்னா நீங்கள் ஒரு 4-5 சேர்த்துனா கூட போதும். அதுக்கப்புறம் பூண்டு வந்து இவ்வளோ தேவையில்லை. ஒரு 4 பல்லு பூண்டு இருந்தால் போதும். இதை நம்ம நல்லா தட்டி எடுத்துக்கலாம். வெங்காயம் வந்து நம்ம 1-2 நறுக்கிக்கலாம். ஃபுல்லெல்லாம் நறுக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ தக்காளி நறுக்கிடலாம். தக்காளி நம்ம நறுக்கும்போது இந்த பார்ட் இருக்கு இல்லையா, இந்த கெட்டியாக இருக்கு இல்லையா, இதை கண்டிப்பாக கட் பண்ணி எடுத்துருங்க. இதை நம்ம சேர்த்தக்கூடாது. அப்புறம் இது வந்து நல்ல சின்னதாக நறுக்கிடலாம். நம்ம இப்போ குக்கரில் வைக்கிற மாதிரி இருந்தால் அப்படியே பெரிய பெரிய பீசஸாக கூட போடலாம். நம்ம இப்போ வந்து மண்பானையில் வேக வைக்க போகிறோம். அதனால் கொஞ்சம் சீக்கிரமும் வெந்துடும், ஈஸியாகவும் இருக்கும். அதனால் கொஞ்சம் சின்னதாகவே நறுக்கி போட்டுடலாம். அவ்வளோதான். நறுக்கி வச்ச வெங்காயத்தை ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். 4 பல்லு பூண்டு தட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். கீரையோட தண்டு ஃபுல்லாக உள்ளே சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரே ஒரு தக்காளியை நல்ல பொடி பொடியாக நறுக்கியிருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன், அதை நல்லா கழுவிட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு ஏன் சேர்த்துறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. சூப்பில் போய் ஏன் பாசிப்பருப்பு சேர்த்துறீங்க அப்படின்னு. நம்ம ஏற்கனவே முருங்கைக்கீரை சூப் செஞ்சுருக்கோம். அதில் வந்து பாசிப்பருப்பு ஏன் சேர்த்துறீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. பாசிப்பருப்பு ஏன் சேர்த்துறோன்னா ஒரு கொஞ்சம் கொழகொழப்பு கிடைக்கும். நமக்கு ரொம்ப தண்ணியாக இல்லாமல் கொஞ்சம் கொழகொழப்பு கிடைக்கும். அதே மாதிரி இந்த சூப்பெல்லாம் வந்து நமக்கு காய்ச்சலுக்கு அப்புறம் நம்ம இதெல்லாம் குடிக்கிறதுக்கு ரொம்ப தெம்பாக இருக்கணும் இல்லையா, அதனால பாசிப்பருப்பு வந்து 1 ஸ்பூன் சேர்த்திருக்கேன். டெலிவரி முடிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப தெம்பு இல்லாமல் இருப்போம்ல, அந்த மாதிரி டைமும் இந்த சூப் குடிக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தெம்புக்காக, ரொம்ப கிறங்கி போய் இல்லாமல் கொஞ்சம் தெம்புக்காக தான் ஒரு 2 ஸ்பூன் பாசிப்பருப்பு சேர்த்துறது. இன்னொன்று என்னென்னா, எல்லா சூப்புக்கும் நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துவோம் இல்லையா, கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துறதுக்கு பதிலாக சூப்பரான இந்த கீரை சூப்பில் நம்ம வந்து பாசிப்பருப்பு மட்டும்தான் சேர்த்துருக்கோம். டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். பாசிப்பருப்பு வந்து நம்ம 1/2 டம்ளரோ 1 டம்ளரோ சேர்த்த போகிறது கிடையாது. ஒரே 1 ஸ்பூன், அதுவும் லேசாக அந்த கொழகொழப்புக்காக. நல்ல மேஜரான சர்ஜரிலாம் பண்ணியிருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் சூப் வந்து டெய்லி கொடுக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது ஒரே 1 ஸ்பூன் பாசிப்பருப்பு சேர்த்திட்டு நீங்கள் சூப் வச்சு கொடுத்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும். இது குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுக்கலாம். இப்போ நான் சேர்த்துனதில் எதுவுமே காரம் கிடையாது. காரமே நான் சுத்தமாக சேர்த்துல. மிளகு சீரகம் மட்டும்தான் நம்ம சேர்த்த போகிறோம். எந்த விதமான காரமும் சேர்த்த போகிறதில்ல. இது குடிக்கும்போதே வயிற்றுக்கு வந்து ரொம்ப இதமாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். நீங்கள் ஃபீடிங் மதராக இருந்தீங்கன்னா இந்த சூப் செஞ்சு குடிங்க, நல்லா பால் ஊறும். இதே மாதிரி தான் முருங்கைக்கீரை சூப்பும். முருங்கைக்கீரை சூப்லேயும் நல்ல பால் ஊறும், இந்த சூப்புக்கும் நல்ல பால் ஊறும். பொதுவாகவே கீரை சூப்புக்கே நல்ல பால் ஊறும். இது ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாக இருந்துச்சுன்னா இந்த சூப் அடிக்கடி வச்சு குடிங்க. நம்ம பார்த்திங்கன்னா கீரை சேர்த்துருக்கோம். கீரையில் வந்து அயன் ரொம்ப ஜாஸ்தி.
அயன் எடுத்துக்கும் போதெல்லாம் நம்ம கண்டிப்பாக வந்து விட்டமின் சி எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து நம்மளோட உடம்புல வந்து அயன் சத்து ஒட்டும். அதனால தான் தக்காளி சேர்த்துருக்கேன். நான் நாட்டு தக்காளி சேர்த்துருக்கேன். நாட்டு தக்காளியில் வந்து இயற்கையாகவே கொஞ்சம் நல்ல புளிப்புத்தன்மை இருக்கும். ஸோ நீங்கள் வந்து லெமன் ஜூஸ் எல்லாம் கடைசியில் சேர்த்தணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து ஆப்பிள் தக்காளி, அதாவது பெங்களூர் தக்காளி சேர்த்துற மாதிரி இருந்தால் மட்டும் கடைசியில் கொஞ்சம் வந்து 1 ஸ்பூன் எலுமிச்சம்பழம் ஜூஸ் கலந்துட்டு நீங்கள் குடிக்கிற மாதிரி இருக்கும். நான் நாட்டு தக்காளி தான் சேர்த்துருக்கேன். நாட்டு தக்காளி சேர்த்துனீங்கன்னா நாட்டு தக்காளி வந்து இயற்கையிலே சூப்பரான ஒரு புளிப்பு டேஸ்ட் இருக்கும். அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம புளி கரைச்சி ஊற்றுறதை விட, எலுமிச்சம்பழ சாறு ஊற்றுறதை விட இந்த நாட்டு தக்காளியில் இருக்கிற அந்த புளிப்பு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். உங்களுக்கு டேஸ்டே டிஃப்ரென்ஸ் தெரியும். புளியோட புளிப்பும் அப்புறம் எலுமிச்சம்பழத்தோட புளிப்பும் நாட்டு தக்காளியோட புளிப்பும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்புறம் ஒரு ப்ரோட்டீனுக்காக நம்ம பாசி பருப்பு சேர்த்திருக்கோம். இது 3மே சேரும்போது சூப்பரான ஒரு காம்பினேஷன். நல்ல நமக்கு வந்து அயன் சத்து ஏறும். அவ்வளோதான். இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நான் இதுலேயே கொஞ்சம் மிளகு சேர்த்துக்க போகிறேன். ஒரு 6-7 மிளகு சேர்த்துக்க போகிறேன். அப்புறம் 1 ஸ்பூன் சீரகம். நல்லா தாராளமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுடுங்க. நீங்கள் தண்டு மட்டும் சேர்த்து நீங்கள் சூப் வச்சாலே சூப் வந்து சூப்பராக இருக்கும். இருந்தாலும் ஒரு 1/2 கை கீரை சேர்த்துக்கோங்க. இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா அது பிரச்சனை கிடையாது. இருந்தால் ஒரு 1/2 கை கீரை சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா கொதிக்கட்டும். இது கூட மஞ்சத்தூள். இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் இதை நல்லா வேக வைக்கலாம். ஃபுல்லாக வச்சிட வேண்டாம். தண்ணி மட்டும் சுண்டிடும். கீரை வந்து அடியில் கம்மியாக இருக்கும். நமக்கு இதில் வந்து தண்ணி நிறைய வேணும். ஸோ ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அந்த எசன்ஸ் ஃபுல்லாக அதில் நல்லா இறங்கியிருக்கும். சூப்பராக இருக்கும். என்னால் 10 நிமிஷம்லாம் வேக வைக்க முடியாது, டைம் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது அப்படியே நீங்கள் குக்கரில் வச்சுக்கலாங்க. நான் இப்போ என்னென்ன சேர்த்துனோ அந்த மண்பானைக்கு பதிலாக குக்கரை வச்சுட்டு எல்லாத்தையும் அடுத்தடுத்து சேர்த்துட்டு குக்கரை மூடி ஒரு 6லேருந்து 7 விசில் வரைக்கும் நல்லா வச்சு எடுத்துட்டு அந்த தண்ணியை ஃபுல்லாக வடிச்சிடுங்க. வடிச்சிட்டு நீங்கள் அப்படியே குடிச்சிக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி லேசாக மூடி வச்சுடுங்க. இல்லைன்னா அந்த மனம் ஃபுல்லாக போயிடும். இந்த மாதிரி லேசாக ஒரு வடிகட்டி மாதிரி இருக்கும் இல்லையா, அதை வச்சு இப்படி மூடி வச்சுடுங்க. ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. கீரை தண்டு வந்து சூப்பராக வெந்துருச்சு. இதை நான் மிக்சிலெலாம் அடிக்க போகிறதில்ல. கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து லைட்டாக ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. பக்கம் மாற்றி வச்சிட்றேன். ஃபஸ்ட்டு மேலாப்பில் இருக்கிற தண்ணி மட்டும் ஃபுல்லாக வடிச்சு எடுத்துருங்க. இந்த தண்ணியே சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். வயசானவங்களுக்கெல்லாம் கொடுக்கறதுக்கும் சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு மெயினாக குட்டி குழந்தைங்களுக்கு இதை அப்படியே நீங்கள் ரசம் மாதிரி ஊற்றி சூப்பராக ஊட்டி விடலாம். நல்லா சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஓரளவுக்கு எடுத்தாச்சு. ஒரு கீரை கடையிற மத்து வச்சு, பருப்பு கடையிற மத்து வச்சு நல்லா அப்படியே மசிச்சு விடுங்க. தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க. தண்ணி இருந்துச்சுன்னா கையில் தெறிக்கும், காயமாயிடும், புண்ணாயிடும். நல்லா அழுத்தி கடைஞ்சி விடுங்க. இதை வந்து நம்ம மிக்சிலெலாம் அடிக்கணும்லாம் ஒன்றுமே இல்லைங்க. மிக்சியில் அடிச்சிங்கன்னா அது ஒரு மாதிரி நுரைச்சிட்டு நல்லா இருக்காது டேஸ்ட்டு. இப்போது நம்ம எடுத்து வச்சோம் இல்லையா தண்ணி, அதை மறுபடியும் உள்ளே சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். இதில் எதுவுமே வேஸ்ட் கிடையாது. கடைஞ்சி விட்டுட்டு ஒரு வடிகட்டி வச்சுட்டு அப்படியே ஃபுல்லாக உள்ள ஊற்றிடலாம். அவ்வளோதான். செம்ம டேஸ்டான கீரைத்தண்டு சூப்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இனி நீங்கள் கீரைத்தண்டை வேஸ்ட் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இந்த ரெசிபி செம்ம சூப்பராக இருக்கும். இதை அப்படியே குடிக்க வேண்டியது தான். பெப்பர் நம்ம ஏற்கனவே சேர்த்திருக்கோம். இன்னும் உங்களுக்கு உப்போ பெப்பரோ தேவைன்னா நீங்கள் சர்வ் பண்ணும்போது உப்பும் பெப்பரும் சேர்த்து சர்வ் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக இருக்கும். செம்ம சூப்பரான கீரைத்தண்டு ரெசிபி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.